Hello students, welcome to Hiba Max. Study time, 9th standard CBSE Max, chapter 2 in the video. End of chapter exercise. First question. Write a polynomial of degree 3 in the variable x in which the coefficient of x square term is minus 7. ஸோ நம்மள ஒரு பாலினாமியல் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பாலினாமியலோட டிகிரி எப்படி இருக்கணும்ன்றாங்க, 3ன்னு இருக்கணும். ஸோ ஜென்ரலாக நான் ஒரு ஈக்குவேஷன் இப்போ எழுதுறேன். டிகிரி 3 இருக்கணும்னா a into x cube சரிங்களா, ஃபர்ஸ்ட் இதுதான் வரணும். பிளஸ் b into x ஸ்கொயர் பிளஸ் c into x பிளஸ் d இப்படி தானே வரணும். ஃபர்ஸ்ட் கியூப் அப்புறம் ஸ்கொயர் அப்புறம் 1 அப்புறம் 0 கான்ஸ்டன்ட் ஆகும், இப்படி தானே வரும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து -7. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன, b. ஸோ b இருக்கிற இடத்துல நான் -7 இப்போ சப்ஸ்டியூட் பண்றேன். ஏசிடி நம்ம என்ன நம்பர் வேணா எடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம், நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். நான் என்ன பண்றேன், a வேல்யூ 1ன்னு எடுக்கிறேன். ஸோ 1x³ பிளஸ் b எக்ஸ் ஸ்கொயர் இடத்துல -7 வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ -7 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 into x பிளஸ் 10 equal to 0. இந்த மாதிரி நம்மளே நிறைய ஆன்சர்ஸ் எடுத்துக்கலாம். ஆர் x³ -7x ஸ்கொயர் மட்டும் மாறவே கூடாது, பிளஸ் 6x பிளஸ் 8 equal to 0. ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய டிஃப்ரெண்ட் பாலினாமியல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? முக்கியமான விஷயம் எக்ஸ் ஸ்கொயருக்கு -7 வரணும், அவ்வளவுதான். அடுத்து செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Find the values of the following polynomial at the indicated values of the variables. x equal to 1 னா x வர இடத்துலலாம் என்ன எழுதணும், 1ன்னு எழுதணும். இப்போ சொல்யூஷன்ல கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, 5x ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 7 அண்ட் எக்ஸோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்ப என்ன பண்ணோம்னா x வர இடத்துலலாம் 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். 1ன்னா 1 ஸ்கொயர் மைனஸ் 3 into 1 plus 7. 1 square 1, 5 ones are 5, minus 3 plus 7. 5 minus 3, 2, 2 plus 7, that is equal to 9. ஈஸியா இருக்கா? இதே மாதிரி நீங்க x இருக்கிற இடத்துல வேற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியும் ட்ரை பண்ணும். x equal to 2 ட்ரை பண்ணலாம், x equal to 5 ட்ரை பண்ணலாம். சரிங்களா, இதெல்லாம் அடிஷனலா நம்மளா செய்யறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next question, 4t³ minus t square plus 6 if t is equal to a. t இருக்கிற இடத்துல a நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். சொல்யூஷன்ல 4t³ minus t square plus 6ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் t வர இடத்துலலாம் நான் ஏன்னு எழுதிக்கணுமா. ஸோ 4 into t இருக்கிற இடத்துல a³ மைனஸ் t இருக்கிற இடத்துல a ஸ்கொயர் பிளஸ் 6ன்னு எழுதிட்டா போதும். இவ்வளவுதான் நம்ம ஆன்சர். டி இருக்கிற இடத்துல ஏன்னா ஏ சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி தரேன். டி இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் 10 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கமெண்ட் செஷன்ல எழுதணும். சரியா, ஹோம்ஒர்க். ஓகே. அடுத்த தேர்ட் கொஸ்டின். இஃப் we multiply a நம்பர், அந்த நம்பர் என்னன்னு கொடுக்கல, ஸோ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போறேன், by 5/2 and add 2/3 to the product, we get -7/12. Find the number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா. சொல்யூஷன்ல let the number be xன்னு எழுதிக்கலாம். இப்ப கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் we multiply a number by 5/2. ஸோ 5/2 கூட அந்த நம்பரை மல்டிபிள் பண்றோம் அண்ட் ஆட் 2/3, அப்ப பிளஸ் 2/3 பண்றோம் டு த ப்ராடக்டோட ஆட் பண்றோம். we get அப்ப ஈக்குவல் டு -7/12. இப்ப அவங்க எக்ஸோட வேல்யூ என்ன நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க, ரைட்டா. இப்ப இந்த பிளஸ் அன்செட் பண்ண என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடுமா. 5/2x is equal to -7/12 minus 2/3. இப்போ இங்க 12 இருந்தா இங்கேயும் 12 வரணும். ஸோ into 4 into 4. அப்ப நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும், 5/2x is equal to -7/12
12. அப்போ minus 7 minus 4 2s are 8 divided by 4 3s are 12. Next line எப்படி மாறும்? 5 by 2x is equal to minus 15 by 12. 7 plus 8 15 தானே? ரைட்டா? இப்போ 3 5s are 3 4s are. minus 4 by 5 இருக்குமா? x is equal to minus 5 by 4 into இது அப்படியே reciprocal 2 by 5. அப்ப ஆன்சர் எப்படி இருக்கும்? 5 5 கேன்சல் பண்ணிடலாம். minus 1 இருக்கும். 2 1 time 2 2 times. Therefore, x ஓட வேல்யூ minus 1 by 2. The number ஓட வேல்யூ. ரைட்டா? அது ஸ்டேட்மெண்ட்ல எழுதிக்கலாமா? the number is அப்படின்னு எழுதிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் எழுதும் போது the number is minus 1 by 2 ன்னு எழுதிக்கலாம். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? fourth one பாருங்க. A positive number is 5 times another number. அந்த பாசிட்டிவ் நம்பர் என்னன்னு சொல்லல. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். If 21 added to both the numbers, then one of the new numbers become twice the other new number. What are the numbers அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்க ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு, கவனமா பார்க்கணும். சொல்யூஷன்ல let the smaller number, ஏன்னா 5 டைம்ஸ்னா அது பெருசாயிடும் இல்லையா? let the smaller number be x. Then the larger number is equal to 5x. இப்ப next என்ன சொல்றாங்க? if 21 added to both the numbers. இப்ப ரெண்டு நம்பர் இருக்கு, ஒன்னு x, இது கூடயும் நான் 21 ஆட் பண்றேன், which is equal to 5x கூடயும் நான் 21 ஆட் பண்றேன். Then one of the new number becomes twice the other new number. இப்ப இந்த நம்பர் தானே larger number. larger number தான் smaller நம்பரை விட 2 times இருக்கும். ரைட்டா? அப்ப இந்த நம்பருக்கு into 2ன்னு எழுதிக்கணும். புரியுதா? அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம கிட்ட ரெண்டு நம்பர் இருக்கு, ஒரு நம்பர் ஸ்மாலர் நம்பர், ஒரு நம்பர் லார்ஜர் நம்பர். 5 into x இதை விட இது பெருசு. ஸோ 21 ஆட் பண்ணும் போதும் இதுதான் பெரிய நம்பரா இருக்கும், இதுதான் சின்ன நம்பரா இருக்கும். ரைட்டா? அப்ப 2 times of x plus 21னா 5x plus 21 இருக்கும். இந்த பக்கம் 2 பண்ண முடியாது, இது ட்வைஸ் ஆயிட்டு இது ஈக்குவல் ஆகாது, ஏன்னா இது சின்ன நம்பர், இதுதான் பெரிய நம்பர். ஸோ x plus 21 2ஆல மல்டிபிள் பண்ணாதான் 5x plus 21 கிடைக்கும். இனி நம்ம இன்செர்ட் மல்டிபிள் பண்ணலாமா? 2x plus 42 is equal to 5x plus 21. இப்ப இந்த 2x அந்த சைடு கொண்டு போயிடலாம், 21 இன்சைட் கொண்டு வந்துடலாம். 42 minus 21 is equal to 5x minus 2x. So 21 is equal to 5 minus 2 3 3x. ரைட்டா? இப்ப நெக்ஸ்ட் 21 3 ஆல டிவைட் பண்றோம், கேன்சல் பண்ணா 7. therefore x is equal to 7. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, what are the numbers? சொல்யூஷன்ல எப்படி எழுதணும்? the smaller number is 7 and the larger number is 5 into 7. ஏன்னா 5 times of x, that is equal to 35. Understand ஆகுதா? some smaller number வந்து 7, larger number வந்து 7 into 5 35. அடுத்த question பார்க்கலாமா? next question பாருங்க. if you have rupees 800 and you save rupees 250 every month, find the amount you have after 6 months. After 2 years, express this as a linear pattern. இதுதான் முக்கியம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்கிட்ட எவ்வளவு இருக்கு? 800 rupees இருக்கு. சரியா? அப்ப அதை எப்படி எழுதணும்? இனிஷியல் அமௌண்ட் rupees 800. நான் எவ்ரி மந்த் எவ்வளவு சேவ் பண்றேன்? சேவிங்ஸ் in every month.
எவ்வளோ காசு நான் சேவ் பண்றேன்னா 250 rupees. இப்போ இதோட லீனியர் பேட்டர்ன் லாஸ்டா எழுதலாம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேக்குறாங்க 6 monthsல நான் எவ்வளோ காசு சேவ் பண்ணி வச்சிருப்பேன், ரைட்டா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கு, அப்புறம் எவ்வளோ சேவ் பண்றோம், எத்தனை மாசம் சேவ் பண்றோம், புரியுதா? ஸோ 800 plus 250 into 6 0 30 balance 3 6 2s are 12 13 14 15. ஸோ 1500 கிடைக்குமா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 1500 அப்புறம் 800 0 0 3 பேலன்ஸ் 1 2 2300. இவ்வளோ ருபீஸ் வந்து நம்ம 6 monthsல சேவ் பண்றோம், ரைட்டா? அடுத்தது என்ன கொடுக்குறாங்கன்னா இன் 2 years. ஸோ நான் ஒரு மாசத்துக்கு தான் நான் கணக்கு வச்சிருக்கேன் 250ன்னு. அப்போ 2 years முதல்ல மந்தா கன்வெர்ட் பண்ணும். அப்போ 1 year எவ்வளோ, 12 months. அப்போ for 2 years 2 into 12 months which is equal to 24 months. இதுக்கப்புறம் நம்ம அமௌண்ட் கால்குலேட் பண்ணலாம். அமௌண்ட் ஆஃப்டர் 24 months எவ்வளோ இருக்கும், 800 plus 24 into 250. 800 plus 24 into 250 பண்ணா 25 into 24 28 10 5 0 600. அப்புறம் இங்க ஒரு 0 இருக்கும். ஸோ 6000 rupees இருக்கும். 6000 plus 800 rupees 6800 கிடைக்கும். இதுதான் ஆஃப்டர் 24 months. இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு 800 கிடைக்குது, பிளஸ் 250 பண்றேன், நம்பர் ஆஃப் மந்த் தான் தனியா எழுதுறேன். ஸோ இப்போ லீனியர் பேட்டர்ன் எப்படி எழுதலாம் தெரியுமா? லீனியர் பேட்டர்ன் ஃபார் அமௌண்ட் ஆஃப்டர் n month தான், சரிங்களா? n months is equal to 800 plus 250 into n. number of months வந்து n. So 800 plus 250 into n தான் நம்மளோட லீனியர் பேட்டர்ன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம்ம எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செஷன்ல கேளுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 6th one. The digits of the 2-digit number differ by 3. If the digits are interchanged and the resulting number is added to the original number. If the digits are interchanged என்ன, யூனிட் பிளேஸ்ல இருக்குது டென்ஸ் பிளேஸும், டென்ஸ் பிளேஸ்ல இருக்கிறது யூனிட் பிளேஸும் மாத்தி எழுதிட்டோம்னா, அண்ட் அதை நான் ஒரிஜினல் நம்பரோட ஆட் பண்றேன்னா எனக்கு 143 கிடைக்குமா? இப்ப அந்த நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து எனக்கு என்ன நல்லா தெரியுதுன்னா 2-digit நம்பர். அப்ப x1 y1, இது ஒன்ஸ், இது டென்ஸ், ரைட்டா? ஸோ சொல்யூஷன்ல இதை எழுதிடலாமா? let the tens digit be x and the unit digit be y. யூனிட்னா ஒன்ஸ், டென்ஸ் டிஜிட் வந்து எக்ஸ், சரிங்களா? இப்போ ஒரிஜினல் நம்பர் எப்படி இருக்கும் தெரியுமா? டென்ஸ்னா இன்டூ 10 பண்ணும், ஒன்ஸ்னா இன்டூ 1, இல்லையா? therefore the original number is 10 into x plus y. இப்ப அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, the 2-digit number differ by 3ன்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் அண்ட் ஒய்யோட டிஃபரன்ஸ் வந்து 3 இருக்கும், அது எழுதணும். digits differ by 3. அப்ப x minus y is equal to 3. இதுவும் நான் கண்டுபிடிக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, if the digits are interchanged and resulting number is added to original number. digits are interchanged, அப்ப மாத்தி எழுதணும். the interchanged
நம்பர் எப்படி இருக்கும்னா yxன்னு இருக்கும். இது ஒன்ஸ்லயும் இது டென்ஸ்லயும். அப்ப 10 into y plus xன்னு மாறி கிடைக்குமா? இப்போ கொஸ்டின் என்ன சொல்றாங்க, இன்டர்சேஞ்ச் டிஜிட்டை நான் ஒரிஜினல் டிஜிட்டோட ஆட் பண்ணனா 143 கிடைக்கும். ஸோ இன்டர்சேஞ்ச் டிஜிட்டை ஒரிஜினல் டிஜிட்டோட ஆட் பண்ணனா எனக்கு 143 ஆன்சர் கிடைக்கும். ரைட்டா? இப்போ ஆட் பண்ணுங்க, எல்லாமே பிளஸ் தான். இப்போ 10y plus y 11y, 10x plus x 11x is equal to 143. எல்லா டேர்மும் பாருங்க 11 ஆல டிவைட் ஆகும். 11 ones are 11, 11 ones are 11 equal to 143 11 ஆல டிவைட் பண்ணா 13 கிடைக்கும். ரைட்டா? இது செகண்ட் ஈக்குவேஷன். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? x minus y டிஃபரன்ஸ் 3ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா? இது நம்பர் 1, இது நம்பர் 2. ஸோ இதுல இருந்து நான் x என்ன y என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்க போறோம்? adding 1 and 2, 1 and 2 ஆட் பண்ண போறேன். இப்போ 1 and 2 எடுத்து எழுதிருக்கேன். இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க மைனஸ் y பிளஸ் y இருக்கா? ஒரே வேரியபிள் பிளஸ்லயும் மைனஸ்லயும் இருந்தா என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ 1 plus 1 2x is equal to 13 plus 3 16. x is equal to 16 divided by 2, x is equal to 8. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இந்த 8 எடுத்துட்டு போய் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 8 minus y is equal to 3. x இருக்கிற இடத்துல 8 எழுதுறேன். இப்போ y இன்சைட் கொண்டு வந்துருங்க, 3 இன்சைட் கொண்டு வரலாம். பிளஸ் 3 இன்சைட் வந்தா minus 3 is equal to y. Therefore 5 is equal to y. இப்போ ஒரிஜினல் நம்பரும் கண்டுபிடிக்கணும், ரிவர்ஸ் ஆன நம்பரும் கண்டுபிடிக்கணும். The original number is 85. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 8 x into y தான் எடுத்தோம். And the interchanged number is 58. அதை அப்படியே மாத்தி எழுதணும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.